ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தேங்காய் சாதத்துக்கு காலிஃப்ளவர் ரெடி பண்ணியிருந்தேன். காலிஃப்ளவர் பிரட்டல் மாதிரி வச்சுருந்தேன். சும்மா சிம்பிளாக ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி பண்ணுறது தான். தேங்காய் சாதத்துக்கும் காலிஃப்ளவருக்கும் நல்லாயிருக்கும் அந்த காம்பினேஷனு. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ காலிஃப்ளவர் அளவு எடுத்துகிட்டு அதை லைட் உப்பு போட்டு ஒரு ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் ரொம்ப மையாக வேக விட்டால் நல்லா இருக்காது. அரை வேக்காடு வேக விட்டு அதை வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை போட்டு எண்ணெயில் வந்து ஒரு லைட்டாக ஒரு பிரட்டி விட்டுருங்க. காலிஃப்ளவரை லைட்டாக ஒரு எண்ணெயில் உப்பு இந்த ஸ்டேஜில் வந்து ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா நான் சிக்கன் பொடி போட்டு தான் செய்ய போகிறேன். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி போட்டு செய்யலாம். நான் வந்து இப்போ ஒரு சிக்கன் பொடி தான் சிம்பிளாக செய்கிறனால ஒரு சிக்கன் பொடி பாக்கெட்டில் இருக்கும் இல்லையா, அது வந்து சிக்கன் பொடி போட்டு தான் செய்ய போகிறேன். எண்ணெயில் லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணோன்னையும் கடுகு கருவேப்பிலை காலிஃப்ளவர் எண்ணெயில் இப்போ வதக்கி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சிக்கன் பொடி இருக்கு இல்லையா, சிக்கன் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சிக்கன் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை லைட்டாக கிளறி விட்டுருங்க. நல்லா சேர்த்துட்டு ஒரு பெரட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மீடியமில் வச்சுருங்க. ரொம்ப ஹையில் வச்சா அடி பிடிச்சிரும். மீடியமில். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து சில்லி பொடி, மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும், ஒரு கறி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 1/2 ஸ்பூன். மொத்தத்துக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா ஒரு 12-13 நிமிஷம் தான் ஆச்சு. அவ்வளோதான். டக்குன்னு ரெடி பண்ணி விட்டுறலாம். காலையில் நம்ம டிஃபன் இதெல்லாம் வைக்கணும், டக்குன்னு ரெடி பண்ணலாம். இது வைக்கிறப்பே பார்த்தீங்கன்னா சைட்லனா கடுகு கருவேப்பிலை போட்டு தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். கடுகு கருவேப்பிலை, அதில் பட்டை வத்த, இஞ்சி, இதெல்லாம் சீரகம் இதெல்லாம் போட்டு தேங்காய் சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தேங்காய் சாதமும் ரெடி ஆயிடுச்சு, காலிஃப்ளவரும் சைடில் ரெடி ஆயிடுச்சு. 2 வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். காலையில் நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக டிஃபன் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் இது ரொம்ப இது மாதிரி செஞ்சோன்னா ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.